இந்த 12 ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சி என்ன மாதிரி யோக பலனை கொடுக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ராகு கேதுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது நிழல் கிரகம், சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிழல் கிரகம்னா என்ன அப்படின்னா மற்ற கிரகங்கள், அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இவங்கெல்லாம் வலசுழியாக ஆன்டி கிளாக் வைஸாக ஒவ்வொரு ராசியும் நகர்வாங்க. ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும் இடசுழியாக ஆன்டி கிளாக் வைஸில் நகரக்கூடிய ஒரு அமைப்பு அதிகமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாயா கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது ஒரு வாழ்க்கையில் செய்யக்கூடிய அல்லது முன் ஜென்மத்தில் செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகளை பொறுத்து ஜாதகத்தில் அமைகின்றன. அதேபோல் கோச்சாரத்திலும் இந்த ராகு கேதுக்களுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தையும் இல்லை பெரிய அழிவையும் நோக்கி நகரக்கூடிய ஒரு பயிற்சியாக கண்டிப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய செல்வந்தர்கள், முக்கியமாக வெற்றி பெற்றவர்கள், பெரிய தொழிலதிபர்கள், சாதனையாளர்களுடைய ஜாதகத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவால தான் இந்த சாதனைகள் நடக்கும். அதே போல இந்த ராகு கேதுக்களுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் மிகப்பெரிய உச்சத்துக்கு வரான். அது பார்த்தீங்கன்னா நிறைய நஷ்டங்கள் பட்டு பெரிய ஆளாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இல்லை எந்த கஷ்டமே படாமல் ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த ராகு கேதுக்களே கொடுக்கின்றன. அதனால் 12 ராசிகளுக்கும் இந்த ராகு கேது என்ன மாதிரி யோக பலனை கொடுக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மகம், பூரம், உத்திர நட்சத்திரம் அன்பர்கள். இந்த சிம்ம ராசிக்கு எப்பவுமே ஒரு நிர்வாக திறமை உண்டு, கருணை உண்டு, கண்ணியம் உண்டு, கட்டுப்பாடு உண்டு. அதனால பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பது. மற்றவங்களுடைய மனசை அறிஞ்சு ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பது. இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு கேதுவும் 7ஆம் இடத்திற்கு ராகுவும் பயிற்சியாக போகிறார். இது பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்குது, இல்லாமலாம் இல்லை. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும், நம்ம ரொம்ப முக்கியம். அதுதான் எல்லாமே நடந்துடும், அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அப்படின்னு நம்ம எப்போவுமே சொல்கிறது கிடையாது. என்ன நடக்குமோ அதை பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த ஜோதிட சாஸ்திரம். அப்போ இந்த ராசியில கேது பகவான், இந்த ராசியில கேது பகவான் வரும்போது என்னன்னா ஒரு நெருக்கடியான காலமாக தான் இருக்கும். ஆனால் என்ன ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வரப்போறார். அதனால பெரிய பாதிப்புகள் கிடையாது. அதுக்காக எல்லாமே நடந்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதில் ஒரு நெருக்கடி இருக்கும், தடை இருக்கும், தாமதங்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். அந்த ராசிக்கு கேது வந்தாவே என்ன ஆகும்னா ஒரு விரக்தி ஏற்படும். அந்த விரக்தி யாரால இருக்கும் முதல்ல அப்படின்னா அம்மா அப்பாவால, கூட பிறந்தவங்களால, மனைவியால, கணவரால, குழந்தைகளால இருக்கும். யாராவது தொல்லை கொடுக்க தான் செய்வாங்க. அதனால பார்த்தீங்கன்னா வேலையில நிறைய பிரச்சனை வரும். அதனால தொழிலில் ஒரு கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை வரும். இருந்தாலும் சாதிக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி. சமாளிச்சிருவீங்க. பட் அந்த சமாளிக்கும் போது ஒரு விரக்தி வரும். அந்த விரக்தியை தெரிஞ்சுக்கங்க, ஒரு பிரச்சனையை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த பதிவு. ஆனாலும் அந்த 7ஆம் இடத்தில் ராகு இருப்பது பல விஷயங்களுக்கு நல்லதுப்பாங்க. என்னென்ன விஷயம் அப்படின்னு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் செய்வதற்கு சிறப்பு. அப்போ டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனால் நல்லா இருக்குமா சார்? கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அதர் ஸ்டேட்டு போய் வேலை பார்க்கலாமா சார்? எனக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு, தைரியமாக செய்யுங்க. அதர் கண்ட்ரிக்கு ஒரு சான்சஸ் வந்திருக்கு, அங்கே போனால் சம்பளம் கம்மியாக கொடுக்குறேன்னு சொன்னாங்க சார், அதனால் வேணான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக போங்க, நல்ல வாய்ப்பு வரும். இல்லை அந்த கண்டிஷனுக்கு அங்கே வெதர் கண்டிஷன் சரியில்லைன்றக்கா நான் போகாமல் இருக்கேன், அது மாதிரி ஒதுக்காதீங்க, அதை எடுத்துக்கங்க, சிறப்பாக இருப்பீங்க. அப்போ வெளிநாடு வாய்ப்புகள் வரும், வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்மாக வரும். நீங்கள் உள்ளூர்லேயே தேடினீங்கன்னா தான் பிரச்சனை. அதே மாதிரி வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன், நான் வச்சுக்கோங்க, கிடைச்ச வேலையை ஜாயின் பண்ணுங்க. இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு என்னன்னா சுய கௌரவம் ரொம்ப முக்கியமாக இருக்கும்.
ஏற்கனவே நான் ஒரு மேனேஜர் போஸ்ட்ல இருந்தா அதே மேனேஜர் போஸ்ட் தான் வேணும், சம்பளம் அதே கொடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர்னா கூட வேணாம்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாம முதல்ல எடுத்துக்கங்க. இல்லைன்னா அந்த வேலை இல்லைன்னு சொல்லி மன கஷ்டங்கள் அதிகமாகும், நெருக்கடிகள் அதிகமாகும், பொருளாதார பிரச்சனைகள் வந்துடும். ஏற்கனவே வேலை இல்லாம தான் சார் இருக்கேன், அதனால தான் நான் போகாம இருக்கேன் அப்படின்னா, தயவு செய்து அந்த கம்மியா சம்பளம் கிடைக்குது, பொசிஷன் கம்மியா இருக்குன்னா எடுத்துக்கங்க. ஏன்னா உங்க மேல நம்பிக்கை வைங்க. நான் போனா என்னால அந்த ஆபீஸ சாதிக்க முடியும். அத செஞ்சுட்டீங்க அப்படின்னா, அங்க போனா உங்களுக்கு சாதனை ஆயிரும். அங்க போனோனே உங்களுடைய குவாலிஃபிகேஷன பார்த்து, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ பார்த்து நல்ல இன்கிரிமென்ட் குடுப்பாங்க. பதவி உயர்வு கிடைச்சிரும். இல்ல நீங்க போன நேரம் அங்க இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் வேலைய விட்டு போ வேண்டிய சூழ்நிலை வரும். இல்ல அவங்க வேலை மாறி போ வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த கேது ராசியில இருக்கும்போது என்னன்னா, தேவையில்லாத ஒரு நெருக்கடி நீங்களா ஏற்படுத்திப்பீங்க. உங்களுக்கு யாராவது கன்னி ராசி என்பது ஃப்ரெண்ட் இருந்தா கேட்டு பாருங்க. இதெல்லாம் நடந்துச்சான்னு. கண்டிப்பா நடந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம். இதனாலேயே நெறைய பேர் என்னன்னா, வேலை வேண்டாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், வேற ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியே 6 மாசம், 1 வருஷம் வேலை இல்லாதவங்க இருந்தவங்க நெறைய பேர் இருக்காங்க. அந்த மாரி இருக்காதீங்க. அது நெறைய பிரச்சனைய குடுத்துரும். கவனமா இருங்க. அதே போல இந்த காலகட்டத்தில இந்த 7ஆம் இடத்தில் கேது இருப்பது திருமண யோகத்தை கண்டிப்பா தரும். அதுல டவுட்டே கிடையாது. கலப்பு திருமணம் நடக்குது, காதல் திருமணம் நடக்குதுன்னா கண்டிப்பா நடக்கும். அதுல ஒண்ணும் பயப்படாதீங்க. காதல் பண்றீங்க. இந்த சிம்ம ராசி என்பவர்கள் எல்லாருமே காதலிக்கக்கூடியவர்கள். என்ன வெளியில போய் ஃபோர்ஸா சொல்ல மாட்டீங்க. இந்த சுய கௌரவம் உங்கள அப்படியே தடுத்துக்கிட்டு இருக்கும். நான் உங்கள காதலிக்கிறேன். அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. அவங்க சொல்லட்டும்னு வெயிட் பண்ணதுனால சில பேர் காதல் தோல்வியா போய் முடியும். இப்படிதான் நடக்கும். ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு காதல் வெற்றி அடையக்கூடிய ராசி. அது பயப்படாதீங்க. நீங்க போய் கொஞ்சம் சொல்லணும். அதெல்லாம் சொல்லக்கூடிய நேரம், அந்த காதல் திருமணத்துல போய் சேரக்கூடிய நேரம். வீட்ல சொல்லிட்டு பண்ணலாமா சார்? வீட்ல சொன்னா சில நேரத்துல ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ராசியில கேது இருக்கும்போது, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைய குடுக்கணுமே! ஃபர்ஸ்ட்டு வேணான்னு தான் சொல்லுவாங்க. ஆனா கடைசி அந்த குழப்பம் கூட, அந்த வேண்டான்னு சொல்ற கூட வார்த்தை கூட உங்களுக்கு சாதகமாக முடியும். கவலைப்படாம காதல் திருமணம் செய்யக்கூடியவர்கள் செய்யலாம். அதே போல இந்த காலகட்டத்தில நெறைய கடன் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா 11ஆம் இடத்துல குரு வரப்போறாரு. அவர் காச குடுத்துக்கிட்டே இருப்பாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஏன்னா டெவலப் பண்ணி கடன் வாங்குவீங்க. அந்த மாரி இல்லாம பார்த்துக்கிட்டு சேஃபா அது பிசினஸ்ல இருக்கலாம், வேலையில இருக்கலாம், படிப்புல இருக்கலாம். உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாரி கடன் வாங்கிக்கங்க. உங்களால எத்தன லட்சம் கேட்டாலும் உங்களுக்கு குடுப்பாங்க. காரணம் என்னன்னா, உங்களுடைய தன்மை அது மாரி. நீங்க சொன்ன சொல்லு காப்பாத்துவீங்க. ஆனா, இந்த கேது போகும்போது உங்களால சொல்ல காப்பாத்த முடியாது. ஜாக்கிரதையா இருங்க. கேர்ஃபுல்லா இருங்க. கடன் வாங்கும்போது கவனம் கண்டிப்பா வேணும். நீங்க 1,00,000 கடன்லேருந்து 100,00,00,000 கூட கடன் வாங்குங்க. தப்பில்ல. ஆனா, அதுக்கான பேக்கப் இருக்கா? நாளைக்கு வந்துரும் சார். இத பண்ணா அது நடந்துரும் சார். அத பண்ணா இது நடந்துரும் சார்ன்னு நடக்காது. ஜாக்கிரதையா இருங்க. கேர்ஃபுல்லா இருங்க. அந்த மாரி இருந்துட்டீங்கன்னா, இந்த ராகு, கேது பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்த தான் குடுக்க போது. பிரச்சனைகள குடுக்காது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே. உங்க ஜாதகத்தில கூட கிரகநிலைக்கு தகுந்தாற்போல, தசா புத்திக்கு தகுந்தாற்போல கண்டிப்பா பலன்கள் மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் ரூ. 99 ஜாதகம் குடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும். 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப்ல பலன் இருக்காது. ஜாதகம் நோட்ல என்ன எழுதியிருக்குமோ அந்த டீட்டெயில் இருக்கும். அத வெறும் ரூ. 500 குடுக்குறோம். வேணுன்றவங்க கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள். கிரகம்னா என்ன? நட்சத்திரம்னா என்ன? ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கணும்? எந்தெந்த காலகட்டத்தில எந்தெந்த செயல்கள் நடக்கும்? எந்தெந்த விதிகள் வேலை செய்யுது? அதேபோல திருமண பொருத்தத்தை எப்படி டீட்டெயிலா பார்க்கறது? முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது? வாஸ்து எப்படி பார்க்கறது? நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது? அதே மாரி பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம். ஆண், பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாவும் நடக்குது. வெளியூர், வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம்.
உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.